ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்சு 60 ஆண்டுகள் ஆகியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய தலைவர்கள் எந்த ஆணியை பிடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் இருக்கும். அப்படி ஒரு கேள்வி தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற அந்த நாட்டின் மீதும் எழுப்பப்பட்டது. இதை கேள்வி கேட்ட 2 நபர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக பார்க்கப்படுறாங்க. அதில் ஒருத்தருடைய பேர் தாமஸ் சங்கரா, இன்னொருத்தருடைய பேர் இப்ராஹிம் ட்ராரே. இந்த 2 நபர்கள் செய்திருக்கக்கூடிய சாகசத்தால் இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் 3 வேளை உணவு சாப்பிட்றாங்க, நல்ல கல்வி கிடைக்கிது, மருத்துவ உதவி கிடைக்கிது. எய்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நோயற்ற ஒரு சமூகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆப்பிரிக்கா. தானும் வாழ்ந்து தன்னுடைய இனத்தையும் வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு கலைக்களஞ்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ராரே இப்போது புதிதாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்கார். அதுதான், இனி பர்கினா ஃபாசோ அப்படிங்கிற நாட்டில் எலெக்ஷன் தேவையில்லை, எலெக்ஷனுக்கான மானியம் தேவையில்லை. அப்படின்னா எலெக்ஷனே கண்டக்ட் பண்ணாமல் அவர் சர்வாதிகாரியாக மாற போகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சாகல் அப்படின்னு ஒரு ரீஜியன், அந்த ரீஜியனுக்குள்ள மைனிங் பண்ணக்கூடிய மக்கள் அதிகமான அளவில் அடிமைகளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 60 ஆண்டுகளுக்கு மேலே மைனிங்கில் உழைச்சி கொட்டி தங்கத்தை எடுத்து அதில் ஒத்த பொட்டு தங்கம் கூட அந்த மனிதனுக்கு சொந்தமானதாக இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி பிரான்ஸுக்கு, இன்னொரு பக்கம் கனடாவுக்கு, இன்னொரு பக்கம் ஏகாதிபத்தியத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அமெரிக்காவுக்குன்னு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, தங்கம்தான் போச்சு அப்படின்னு பார்த்தா பிளாட்டினம், வைரம் உள்ளிட்ட கனிம வளங்கள், அரிய தாது பொருட்கள் எந்த நாட்டு மக்களுக்காக பூமிக்குள்ளே இருந்து அள்ளி கொடுத்துச்சோ அந்த நாட்டு மக்கள் அதை எடுத்து தன்னுடைய வயிற்றை நிரப்புறதுக்கு பதிலாக மேற்கத்திய நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே இருந்துச்சு. இதை எதிர்த்து போராடி இருக்கக்கூடிய 2 நபர்கள் தான் தாமஸ் சங்கரா அண்டு இப்ராஹிம் ட்ராரே அப்படிங்கிற இந்த 2 நபர்கள். தாமஸ் சங்கரா மாதிரியான ஒரு பெரிய புரட்சியாளன் ஆப்பிரிக்காவில், அதுவும் இந்த அப்பர் வோல்டா அப்படிங்கிற அந்த இடத்துல, வோல்டா அப்படிங்கிறது நதி, அப்பர் வோல்டாங்கிறது இந்த வோல்டா நதிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நதியை சார்ந்து தான் இங்கே நாகரிகங்கள் உருவாகியிருக்கு. அந்த வகையில் அந்த வோல்டாங்கிற அந்த ஆற்றங்கரையில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு புதிய தேசத்துக்கு பேர் தான் பர்கினோ ஃபாசோ. வெறும் 33 வயதில் அந்த நாட்டினுடைய அதிபராக பொறுப்பேற்கிறாரு தாமஸ் சங்கரா. அவர் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே இராணுவ புரட்சி மூலியமாக தான் அந்த நாட்டை அவர் கைப்பற்றுறார். சரி, அந்த நாட்டை இராணுவ புரட்சியின் மூலியமாக கைப்பற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. ஒரு நாட்டுக்கு தலைவனாக வந்து உட்காரக்கூடியவன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக யோசிக்கணும். தன்னுடைய நல்லதுக்காக அவன் சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிறத தாண்டி வேற நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தன்னுடைய நாட்டில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு தன்னுடைய நாட்டு மக்களை பட்டினியாக போட்டான் அப்படின்னா அவன் தலைவனா இல்லை துரோகம் செய்யக்கூடிய ஒரு கேவலமான நயவஞ்சகனா? இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் தான் பவுல் ஹென்றி அப்படிங்கிற அந்த நபர். இவர் வந்து ஆப்பிரிக்காவில் பர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற அந்த நாடு உருவாவதற்கு முன்னதாக அப்பர் வோல்டாவாக இருந்ததில்ல, அந்த பீரியடில் இவர் தான் ஆட்சி பண்ணுறார். இவரிடமிருந்து டமீபா அப்படிங்கிற அந்த நபர் வந்து அடுத்து வந்து ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்றார். அதற்கு பிறகு டம்பலா அப்படிங்கிற நபர் வந்து ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்றார். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவினுடைய அடிமைகளாகவே இருக்காங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அப்பர் வோல்டா அப்படிங்கிற அந்த தேசத்துக்கு எதுவுமே செய்யலை. பக்கத்து நாடுகளாக இருக்கக்கூடிய நைஜீரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நைஜர், மாலி,
இந்த இடங்கள்லையும் அந்த அடிமை புத்தி அப்படிங்கிறது பரவிக்கிட்டே இருக்கு. சரி, அந்த நாடு வறுமையில் இருக்கக்கூடிய நாடா ஆப்பிரிக்கா அப்படின்னு கேட்டால், ஆப்பிரிக்கா உண்மையிலேயே வறுமைக்கு சொந்தமான நாடு கிடையாது. அது செல்வம் கொழிக்கக்கூடிய நாடு. அப்படி என்ன இங்கே செல்வம் இருக்குது அப்படின்னா, அரிய கனிம வளங்கள் இருக்குது, தங்கம் இருக்குது, அதோடு சேர்த்து யுரேனியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான அடிப்படை மூலப்பொருள் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி விடலாம். அதற்கான அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்தை வந்து பட்டை தீட்டி அதை மோதிரமாக செய்வதற்கான வசதி ஃப்ரான்ஸில் இருக்கலாம். ஆனால் தங்கம் ஃப்ரான்ஸில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ தன்னோட நாட்டில் மூலப்பொருளே இல்லாததுனால ஃப்ரான்ஸ் ஒரு ஏழை நாடு. ஆனால் அடுத்தவன்கிட்ட இருந்து எப்படி திருடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுனால இன்றைக்கி அவன் பெரிய பணக்கார நாடாக இருக்கான். ஸோ ஃப்ரான்ஸும் இங்கிலாந்து அதோடு சேர்த்து கனடா, அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஆப்பிரிக்காவை ஏழை நாடாக மாற்றி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு 1980 40% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஒரு நாளைக்கு $2 அல்லது $5 கூட சம்பாதிக்க முடியாத அளவிற்கு, ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ₹500, நம்முடைய ஊர்களில் வந்து ₹500 வேலை திட்டம்னு சொல்லிட்டு சும்மா போய் தூங்கி எழுந்திரிச்சு வந்தவங்களுக்குலாம் ₹500 கொடுப்பாங்கல்ல, அதில் ஒருத்தன் $200 அடிச்சுட்டு $300 மட்டும் அவங்களுக்கு கொடுப்பான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு சம்பளம் கூட அங்கே கிடைக்கிறது இல்லை. அப்போது மக்கள் வந்து உண்மையிலேயே பசியில் வாடுறாங்க. ஏப்பம் வந்து புளிச்ச ஏப்பமாக தான் வருதே தவிர அவங்களுக்கு உண்மையிலேயே வயிறு காஞ்சு போய் தான் கடந்திருக்கு. இப்படி ஆப்பிரிக்கா, சோமாலியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம சொல்கிறோம். சோமாலியாங்கிறது ஒரு காலகட்டத்தில் சூப்பராக இருந்த நாடு. அந்த நாட்டில் உலகத்தினுடைய குப்பை தொட்டி அப்படின்னு ஏன் இன்றைக்கி அழைக்கப்படுதுன்னா, உலகத்தினுடைய குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சோமாலியாங்கிற நாட்டில் கொட்டினாங்க. அதனால் அந்த நாட்டு வந்து வறுமையின் பிடியில் சிக்கிச்சு, விவசாயம் அழிஞ்சிச்சு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஆட்சியாளர்கள் அது அமெரிக்காவுக்கு சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்டாங்க. இதன் காரணமாக இன்றைக்கி ஒரே ஒரு கேழ்வரகுக்கு அந்த நாடு வந்து அடிமைப்பட்டு கிடக்குது. சோமாலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் திருடர்கள் அப்படிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரங்களாக மாறிட்டாங்க. ஏதாவது ஒரு ஷிப்பு போச்சு அப்படின்னா அந்த ஷிப்பை வந்து படகு மூலியமாக போய் பிடிச்சி அதில் இருந்து வந்து பிரெட்டை ஆட்டை போட்டு திருடிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் திருட்டா அப்படின்னு கேட்டால், நான் வாழ்கிறதுக்கு தேவையான வாய்ப்பை இந்த இயற்கை கொடுக்கல அப்படின்னா அந்த இயற்கை கிட்டேருந்து எடுத்துக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து அவனுக்கு இருக்குங்கிறத சொல்கிறது தான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். இதைத்தான் சோமாலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கிறாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆப்பிரிக்காவில் 2 புதிய தலைவர்கள் உருவானாங்கன்னு சொன்னேன்ல. இந்த 24,000 கோடி ரூபாய் மண்ணுக்குள்ளே இருந்து கிடைக்கக்கூடிய கனிமத்தின் மூலியமாக வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பர்கினோ ஃபாசோவில் இருந்து, நைஜருங்கிற ஏரியாவிலேருந்து. ஆனால் இந்த மக்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா வெறும் 2,000 கோடி ரூபாய் மட்டும்தான். அதுவும் அவங்களுக்கு வந்து அந்த மேற்கத்திய நாடுகளால் உண்டான நோய், குறிப்பாக எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து மேற்கத்திய நாடுகளில் இருந்து தான் ஆப்பிரிக்காவுக்கு பரவுச்சு. அதற்கு பிறகு தான் ஒவ்வொரு நோயாக வந்து அந்த மக்களுக்கு வந்து அதிக அளவில் பரவ ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது மக்களுக்கு கல்வி அறிவு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இதை மாற்றி காட்டணும் அப்படின்னு வந்த தலைவர்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய அடிமையாக இருந்துட்டு அந்த நாட்டை முன்னேற்றவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு புதிய உதய சூரியனாய் அந்த நாட்டுக்கு கிடைச்சவர், பர்கினோ பாசோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு பேர் வச்சவர் இந்த தாமஸ் சங்கரா அப்படிங்கிற நபர். இராணுவ புரட்சி மூலிமா ஆட்சியை கைப்பற்றார். ஜஸ்ட் 33 இயர்ஸில். த லேண்ட் ஆஃப் அப்பர் ரைட் பீப்புள் அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு அழைக்கப்படக்கூடிய அந்த பர்கினோ ஃபாசோவினுடைய புதிய அதிபராக இந்த தாமஸ் சங்கரா அப்படிங்கிற நபர் தேர்வு செய்யப்படுறார். இவர் தேர்வு செய்யப்பட்ட நாட்களில் இருந்து மக்களுக்கு கல்வி அறிவு, பெண்களுக்கான சம உரிமை, மருத்துவம் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கிது. குறிப்பாக விவசாயிகளுக்கான ஒரு கூட்டு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கொடுத்து 1 கோடி மரக்கன்றுகள் நம்முடைய நாடு முழுவதும் நடணும் அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டத்தை கையில் எடுத்து காடுகளை உருவாக்குறாரு. ஸோ வெறுமன சமவெளியாக இருந்த பகுதிகள் எல்லாமே காடுகளாக மாற்றுவதற்கான பெரும் திட்டத்தை கையில் எடுத்தார். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்தால் மட்டும்தான் ஆப்பிரிக்கா பெரிய அளவில் ஜெயிக்க முடியுங்கிறத நம்பினார். நீ வெளிநாடுகளுக்கு நம்ம வாங்கினதாக சொல்லப்படக்கூடிய கடனை கூட அடைக்க தேவையில்லை அப்படின்னு உலக வங்கிக்கே வந்து லெட்டர் எழுதினார்.
திருப்பி உலக வங்கி இவருக்கு அனுப்பிய கடிதத்தை படித்து பார்த்துட்டு, நான் எதுக்குடா உனக்கு காசு கொடுக்கணும், என்னுடைய நாட்டில் இருந்து நீ ஏகப்பட்ட செல்வத்தை திருடிட்டு போன நீ என்கிட்ட திருப்பி தர வேண்டியது இன்னும் ஏராளம் இருக்குது, அதை முதல்ல வட்டியும் முதலுமா குடுறா அப்படின்னு திருப்பி பதில் கடிதம் போட்டார் தாமஸ் சங்கரா. இந்த விஷயம் அமெரிக்காவினுடைய காதுகளுக்கு போச்சு. அப்போது தாமஸ் சங்கராவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் முயற்சி பண்ணாங்க. 1983 ஆட்சி பீடத்தில் இவர் உட்கார்றதுக்கு துணையாக இருந்தது இவருடைய நண்பர் பிளைசி காம்பர் அப்படிங்கிற நபர் தான். தொடர்ச்சியாக சின்ன வயதில் இருந்தே 2 பேரும் நட்பு அதிக அளவில் இருந்தது. தான் செய்யக்கூடிய எல்லா வேலையிலையுமே தன்னுடைய நண்பனையும் கூடவே சேர்த்துக்கிட்டார். ஆனால் அமெரிக்காவுக்கு எதிராக இவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் எதிராகவே மாறிப்போச்சு. குறிப்பாக பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு இன்றைக்கி தேதிக்கு உருவாயிருக்கு. நம்ம இந்தியாவும் அந்த கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். ஆனால் அது டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசி சொந்த நாணயத்தின் மூலியமாக வணிகம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் தத்துவத்தை இன்றைக்கி அவங்க எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு விதை போட்டவர் யாருன்னா தாமஸ் சங்கரா. அவர் தான் டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் சொந்த நாணயத்தை வச்சு, என்னுடைய நாணயத்தை வச்சு நான் உனக்கு வியாபாரம் பண்ணுறேன், நீ உன்னுடைய பொருளை எனக்கு கொடு அப்படின்னு குரல் கொடுத்தார். இந்த விஷயம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச உடனே இவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு பெருமுயற்சி எடுத்தாங்க. அந்த நேரத்தில் தான் தாமஸ் சங்கரா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்ணார். ஒருத்தன் உனக்கு சோறு போட்டே கடைசி வரைக்கும் உன்னை வச்சிருக்கான் அப்படின்னா அவன் உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். அவன் உனக்கு கல்வி கொடுத்து உன்னுடைய அறிவை வளர்த்து விட்டான் அப்படின்னா அவன் உனக்கு நல்லது செய்கிறான்னு அர்த்தம். நீ சாப்பிட்றதுக்கு மட்டுமே ஒருத்தன் உதவி செய்கிறான் அப்படின்னா அப்படிப்பட்ட உதவியே உனக்கு தேவையில்லை. அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்தும் கனடாட்ட இருந்தும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் நமக்கு என்ன கிடச்சிது? கல்வி கிடச்சதா, மருத்துவம் கிடச்சதா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடைக்கல. சோறு 3 வேளை சோத்தில் வந்து 1 வேளை சோறு மட்டும்தான் நம்ம வாழ்கிறதுக்கான வாய்ப்பையும் அடிமையாக இருப்பதற்கான வாய்ப்பையும் மட்டும்தான் கொடுத்தான். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வெளியில் வாங்கடான்னு ஆப்பிரிக்க மக்களுக்கு குரல் கொடுத்தார். இதனால் மாலி, நைசர் உள்ளிட்ட நாடுகள்லையும் புரட்சி வந்து வெடிச்சது. ஒரு காலகட்டத்தில் காங்கோ உள்ளிட்ட நாடுகள்லாம் எப்படி வந்து அடிமை தேசமாக இருந்தது, அங்கே எப்படி பிளாக் மார்க்கெட்டு மூலியமாக இந்த கனிம வளங்களை சுரண்டி மேற்கத்திய நாடுகள் எடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை பர்கினோ பாசோலையும் இருந்தது. அது இப்போ களையப்பட்டிருக்கு. 4 ஆண்டுகளில் இந்த தாமஸ் சங்கரா ஏற்படுத்தி இருந்த மாற்றம் அப்படிங்கிறது 70% கல்வி அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு கிடைச்சது. மக்கள் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்த பர்கினோ பாசோ உருவாயிடுச்சு அப்படிங்கிற பெரிய சந்தோஷத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய நண்பரான இந்த காம்பர் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு அதிகாரிகளுக்கு இடையில் நடந்த ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்குள்ளே தாமஸ் சங்கராவும் இருக்கார். இந்த காம்பர் அப்படிங்கிற நபர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சு தாமஸ் சங்கராவினுடைய நெத்திப்பொட்டிலேயே வச்சு சுடுறாரு. கூட இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் தாமஸ் சங்கராவை அமெரிக்கா சொல்கிற அடிப்படையில் சுட்டு கொலை செய்கிறாங்க. இதுதான் நடந்த உண்மை. அப்போது தாமஸ் சங்கரா மறைவுக்கு பிறகு இந்த காம்பர் அப்படிங்கிறவர் தான் அடுத்து பல ஆண்டுகள் வந்து அந்த நாட்டை ஆட்சி பண்ணுறாரு. ஸோ தொடர்ச்சியாக 1987 தாமஸ் சங்கராவினுடைய மறைவு நடக்குது. அதில் இருந்து 2014 வரைக்கும் இந்த காம்பராவினுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்போது படிப்பறிவுங்கிறது 70% இருந்தது, மறுபடியும் டவுன் ஆகி பழைய நிலைக்கு போய் 30% மக்கள் மட்டும்தான் படிப்பறிவு இருந்துச்சு. 2014 வரைக்குமே இவர் இந்த காம்பராவினுடைய ஆட்சி தான் நடக்குது. மறுபடியும் பிரான்ஸுக்கும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த கனிம வளங்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது. மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலையில தான் 2022 அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. 2022 புதிதாக பேன் ஆப்பிரிக்காவினுடைய ஹீரோவாக தாமஸ் சங்கராவினுடைய கொள்கையினுடைய பேரனாக வந்து நிற்கிறாரு 37 வயதான இந்த இப்ராஹிம் ட்ராரே அப்படிங்கிற நபர். இவர் வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் தாமஸ் சங்கராவினுடைய ஆவி இவர் உடம்புக்குள்ள புகுந்தது மாதிரி நவீன சேகுவேரா அப்படின்னு ஆப்பிரிக்க மக்களால் அழைக்கப்படுறார். அப்படிப்பட்டவர் இராணுவ புரட்சி மூலியமா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றார். இவர் கைப்பற்றிய உடனேயே இவர் மக்கள் மத்தியில் நிகழ்த்திய ஸ்பீச் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா ஏழை நாடுன்னு எந்த நாய்டா சொன்னது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளம் மாதிரி எந்த நாட்டிலையும் கிடையாதுடா. அதே தான் தாமஸ் சங்கரா என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை மக்கள் மத்தியில் முன்னிலைப்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை வாங்கினார். சொந்த நாட்டு மக்கள் வந்து இவருடைய அதிபர் மாளிகையில் இவர் இருக்கும்போது
எந்த விதமான பாதுகாப்புமே எனக்கு தேவை கிடையாது, என் நாட்டு மக்களே எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு தன்னுடைய நாட்டு மக்களே வந்து ஷிஃப்ட் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கும்போது, என் அதிபரை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு மக்கள் கூட்டம் ஒன்றா வந்து உட்காந்துருக்காங்க. இரவு தூங்காமல் கொள்ளாமல் அதிபரை பாதுகாக்கணும்னு. அப்படிப்பட்ட அதிபராக மறுபடியும் அமெரிக்காவுக்கு எதிராக தாமஸ் சங்கரா என்ன செஞ்சாரோ அதே வேலையை இந்த ட்ரூரேவும் செய்ய ஆரம்பிக்கிறார். இவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய புரட்சிங்கிறது, நாம் அனைவரும் வறுமைக்கு பிறந்தவர்கள் அல்ல, நம்மளுடைய தேசத்தை நாம் ஆள பிறந்தவர்கள். விவசாயிகளை கட்டமைக்கிறார், அதே நேரத்தில் மாணவர்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறாரு, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறார், நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் போலியோ தடுப்பூசி உள்ளிட்ட விஷயங்களை கொடுக்குறாரு, எய்ட்ஸ் அற்ற ஆப்பிரிக்க தேசத்தை உருவாக்குறார். இவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம்ங்கிறது நைஜர், மாலி உள்ளிட்ட பகுதிகளிலையும் புரட்சி தீ வெடிக்குது. அங்கேயும் சுதந்திரம் அப்படிங்கிற அந்த வேட்கையையும், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல, ஆப்பிரிக்கா வந்து தன்னிறைவு பெற்ற நாடு அப்படின்னு கனிமங்களை எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. இதற்கு பக்கபலமாக இருந்தது ரஷ்ய அதிபர் புட்டின். ஆப்பிரிக்காவில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் ரஷ்ய அதிபர் புட்டின். ஸோ யுரேனிய ஒப்பந்தம் மட்டும் ரஷ்யாவோட போட்டுக்கிட்டு அங்கேருந்து டெக்னாலஜியையும் கல்வி நிறுவனங்களையும் கொண்டு வந்து ஆப்பிரிக்காவில் இறக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த ட்ராரே அப்படிங்கிற நபர் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கேட்டுக்கிட்ட விஷயம். ஸோ ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ட்ராரே பக்கத்தில் இருக்கிறதுனால இன்ன வரைக்கும் எந்த ஏகாதிபத்தியமும் இந்த இப்ராஹிம் கிட்ட நெருங்க முடியல. இப்படிப்பட்ட நிலையில தான் இப்போ புதியதொரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு இப்ராஹிம் ட்ராரே. 2029 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம்தான். ஆனால் அதுக்குள்ள பல சீர்திருத்தங்களை செய்கிறார். தேர்தல் நடத்துறதுனால பண விரயம் ஏற்படுது, அதே நேரத்தில் மானியமாக பல கோடி ரூபாய் செலவாகுது. வெளிநாட்டு செல்வாக்கின் கீழே வந்து இந்த தேர்தல் நடத்துவதை நாங்கள் விரும்பலை, தேர்தல் ஆணையத்தை அதனால் நான் கலைக்கிறேன் அப்படின்னு புதியதொரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறார். ஸோ $8,70,000 வந்து ஆண்டுக்கு மானியமாகவே இதன் மூலிமா செலவாகுது. இது இப்போது சேவ் ஆகும், இது ஆப்பிரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாரு. உள்துறை அமைச்சகமே இனிமேல் தேர்தலை நடத்தும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. தேர்தலை நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சர்வாதிகாரி சீட்டில் போய் அவர் உட்காரல, உள்துறை அமைச்சகம் இனிமேல் தேர்தலை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ட்ரூரேவினுடைய ஆட்சி காலம் ஜூலை மாதம் 2029 வரைக்கும் இருக்கும். ஸோ கொலை செய்த குற்றவாளிகள் வந்து சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டால் கூட சிறையில் கூட அவங்க விவசாயிகளாக மாறுவதற்கு, கல்வி கற்பதற்கான வாய்ப்பை ஒரு பெரும் கனவு திட்டமாக வைத்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க மக்களுடைய முகத்திலையும் இப்போ புன்னகை பூ வந்து பூத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் இந்த இப்ராஹிம் ட்ராரே அப்படிங்கிற நபர் தான். வாழ்த்துக்கள் கேப்டன் அப்படின்னு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் தான் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. ஒரு புறம் சாயலில் நம்ம அட்லி மாதிரி தெரிகிறாரு, இன்னொரு புறம் சாயலில் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி தெரிகிறாரு. ஏன்னா பசிப்பினி அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு பூரா சாப்பாடு போடுறது ஒரு விதமான கலை தான். ஆனால் அதே நேரத்தில் சாப்பாடோடு சேர்த்து அந்த கல்வியையும் சேர்த்தே புகட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு கலைஞனாக, நம்பிக்கை நட்சத்திரமாக, புதியதொரு விடிவெள்ளியாக ஆப்பிரிக்காவில் உதித்திருக்கக்கூடிய இந்த இப்ராஹிம் ட்ராரே பற்றி பேசுவதற்கான ஒரு நல்வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு நான் பாக்கியமானவன். அதை கேட்பதற்கான வாய்ப்பையும் நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.